Hi everyone students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா actually half yearly exam முடிஞ்சிருச்சு. ஸோ நல்லபடியா ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இனி வர டைம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் டைம் தான். என்ன சார் எடுத்த உடனே படிக்கிறதா ப்ரோ அப்படின்னு மைண்ட் வைஸ் போகலாம். எடுத்த உடனே படிப்பை பத்தி பேசணுமா, இப்போதான் எக்ஸாம் முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், ஸோ அதுக்குள்ளேயும் ஏன் நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் நம்மக்கிட்ட வந்து போதிய டைம் இல்லை. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த 10 days ஹாலிடேல வந்து ஒரு ஸ்டடி பிளான் கொடுங்க, டெய்லி படிக்கிற மாதிரி, பப்ளிக் எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு அது ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த 10 days நம்மக்கிட்ட லீவ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஆஃப்டர் 10 days உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும், ஐ மீன் இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன எக்ஸாம் நடக்கும், அண்ட் இப்போ நம்ம கிட்ட பப்ளிக் எக்ஸாம் கிட்ட எவ்வளோ டேஸ் இருக்குது, அண்ட் எக்ஸாமில் இப்போ ஹாஃப் எக்ஸாம்லாம் ஒழுங்காகவே எழுதலை, பாஸ் மார்க் தான் வரும், இல்லை எனக்கு வந்து மார்க் வருது பட் நான் நினைச்ச மார்க்கை என்னால் அச்சீவ் பண்ண முடியல, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐம் ஒரு கிருஷ்ணா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்கமிங் டேஸில் பப்ளிக் எக்ஸாமுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஓகே முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். என்ன அனாலிசிஸ் பண்ணணும்னா, நமக்கு எந்த சப்ஜெக்ட், ஐ மீன் இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் அதை தான் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக இருந்தது, எந்த சப்ஜெக்ட் என்னால் அட்டனே பண்ண முடியல கொஸ்டின்ஸ், எந்த சப்ஜெக்டில் எனக்கு மார்க் கம்மியாக வரும், எந்த சப்ஜெக்டில் நான் அதிகமாக மார்க் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 11th 12th இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 9th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் ஆர் சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, இல்லை மேத்தமெட்டிக்ஸ் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எனக்கு இந்த சப்ஜெக்டில் மார்க் கம்மியாக வந்து இந்த சப்ஜெக்ட் தான் என்னால் அட்டனே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்போ எழுதிருக்கீங்க, எல்லா சப்ஜெக்ட்டும் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அப்போ தெரியும் நமக்கு இந்த சப்ஜெக்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அட்டனே பண்ண முடியலை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சப்ஜெக்டில் நீங்கள் எதெல்லாம் படிச்சிருந்தீங்க, எதெல்லாம் நீங்கள் படிக்காமல் விட்டுருக்கீங்க, ஸோ அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் எந்த பார்ட்லேருந்து அதிக கொஸ்டின் கேட்குறாங்க, அது கூட தேவையில்லை, நான் அப்லோட் பண்ணிடுவேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் நம்ம செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணல இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, எந்த டாப்பிக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க்கில் நமக்கு மார்க் போகுதா, இல்லை 2 மார்க் நம்மளால் அட்டன் பண்ண முடியலையா, இல்லை 3 மார்க் 4 மார்க் அட்டன் பண்ண முடியலையா, இல்லை 5 மார்க் கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியலையா, எந்த பார்ட் எந்த செக்ஷனில் நமக்கு வந்து மார்க் குறையுது, எது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தென் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து நீங்கள் வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மக்கிட்ட டைம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. டிசம்பர் மந்த் முடிஞ்சிடும், அதை விட்டுருங்க. ஏன்னா டிசம்பர் மந்த் நான் படிக்க சொல்லி கம்பல் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா சுச்சுவேஷன் எனக்கு புரியும். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. பிகாஸ் இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஒரு 10 நாள் ஓகே எக்ஸாம் முடிச்சாச்சு, அடுத்தடுத்து மிட் டர்ம், ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி அப்படின்னு எல்லா எக்ஸாம் முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு 10 நாள். ஏன்னா குவார்டர்லிக்கு ஒரு 5 நாள் தான் டைம் கிடைச்சிது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 நாள் இருக்குது, அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட் நமக்கு இதெல்லாம் மார்க் கம்மியாக இருக்கு, அப்போ இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சில ஸ்டூடெண்ட். இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட் அவங்க படிக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் அதை தாண்டி உங்களுக்கு ரெக்கார்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிக்கல் நோட் எழுதணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருக்கலாம். மோஸ்ட்லி 90% ஆஃப் ஸ்கூலில் வந்து இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவில் தான் வந்து ப்ராக்டிக்கல் நோட்லாம் வந்து ரெக்கார்ட் நோட் வந்து எழுதிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரெக்கார்டு எழுதுகிற ஒர்க் இருக்கலாம், இல்லை அசைன்மெண்ட் அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி ஒர்க் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த 10 days வந்து இந்த 10 days நம்ம விட்டுறலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் அசைன்மெண்ட் எழுதுறேன்னா அசைன்மெண்ட் எழுதலாம், ரெக்கார்டு எழுதலாம், இல்லை படிக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு சில சப்ஜெக்ட்டுக்குலாம் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன், அதை படிங்க, செக் பண்ணி படிங்க. இல்லையா, இது வரைக்கும் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துச்சு, அந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா படிங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம். இல்லை என்ஜாய் பண்ணுறதுனால என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து குறுக்க வர மாட்டேன். நான் அதை ஓகே, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் என்ஜாய் பண்ணுறது. ஏன்னா ஓகே இதுக்கடுத்து நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம கேப் இல்லை, அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ அதனால இந்த 10 நாள் நீங்கள் 10 days நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா, என்ஜாய் பண்ணுங்கள். ஆஃப்டர் 10 days ஐ மீன் ஃப்ரம் ஜான்வரி 1 நியூ இயர், அதை விட்டுருங்க. ஜான்வரி 2 அதுல இருந்து தான் நம்ம டார்கெட்டு. ஜான்வரி அண்ட் பிப்ரவரியில் 29 days, ஜான்வரியில் 31, அந்த 1 day நியூ இயர் விட்டுருங்க. 30 days, ஓவரால் 60 days நம்மக்கிட்ட டைம் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஓகேங்களா, 59 days நம்ம 60 days வச்சுக்கிறோம். 60 days நம்மக்கிட்ட டைம் இருக்குது. ஏன் மார்ச் என்ன ஆச்சுன்னா, மார்ச் இல்லை நம்மக்கிட்ட 10th ஸ்டூடெண்ட்டுக்கு மார்ச் 26 தானே எக்ஸாம் நினைக்கலாம். பட் 10th ஸ்டூடெண்ட்டுக்கு மார்ச் மந்த்ஸ் ஸ்கூல் நடக்காது. மேபி ஸ்பெஷல் கிளாஸ், கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி வைக்கலாமே தவிர ஸ்கூல் நடக்காது, அட்டெண்டன்ஸ் எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் 11th 12th மார்ச் 1, 11th மார்ச் 4 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற ரீசன்னால. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம்னால உங்களால் ஸ்கூல் வர முடியாது, அவங்க எக்ஸாம் சென்டர் உங்கள் ஸ்கூல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தான் வந்து டைம் இருக்கும்.
ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்குது 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, அப்ராக்சிமேட்லி டூ மந்த்து, ஓகேங்களா, 60 டேஸ். இந்த 60 டேஸுமே நம்மக்கிட்ட ஃபுல்லாக இருக்குமானா கிடையாது. ஸோ அதில் ஹாலிடேஸ், பொங்கல் ஜான்வரி மந்த்து சொல்லவே தேவையில்லை. ஜான்வரி 18க்கு முன்னாடி ஒரு 6 நாள் லீவ் இருக்குது, ஜான்வரி 18க்கு அப்புறம் ஒரு 4 நாள், 10 நாள், இது போக சாட்டர்டே சண்டே லீவு, எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நாளுக்கிட்ட வந்து லீவ் இருக்குது 11th ஜான்வரி மந்த்தில். ஸோ லீவ்லேயே போயிடும். அப்படி பார்க்கையில நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்க டேஸ் அப்படின்னு பார்க்கையில ஒரு 45 டேஸ் அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து டைம் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த டயத்தை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். ஏன்னா பொங்கல் லீவ்லலாம் ஆப்வியஸ்லி 90% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து படிக்க மாட்டாங்க, பொங்கல் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். இது இந்த ஹாலிடே மட்டும் தானா கிடையாது. ஜனவரி மந்த் உங்களுக்கு ரொம்ப ஏர்லியாகவே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, மார்ச் மந்த்தில். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து ரிவிஷன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜனவரி மிட் வீக்குக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் மீன்ஸ் ஜனவரி 20, ஜனவரி 26, ஈவன் தோ பிப்ரவரி ஸ்டார்டிங்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பிப்ரவரி 12ஆம் தேதியே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் செய்முறை தேர்வு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஆஃப்டர் ப்ராக்டிக்கல் நீங்கள் வீட்டில் இருந்து தான் படிப்பீங்க. நீங்கள் ஈவன் ஸ்கூல் கூட போக மாட்டீங்க. ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூலில் வேணுன்னா மேபி கிளாஸ் வைப்பாங்க. பட் 50-50 தான். 50% கிளாஸ் வைப்பாங்க, 50% நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. அப்போ பிப்ரவரியிலே நம்மக்கிட்ட பாதி நாள் தான் நம்ம கிளாஸில் இருக்க போகிறோம். இதில் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் எக்ஸாம் வரும். ரிவிஷன் எக்ஸாம் எப்படியும் 1 வீக் வந்துடும். பொங்கல் ஹாலிடே ஒரு 15 டேஸ், அந்த பொங்கல் ஹாலிடேல ஜனவரி ஹாலிடே, ஓவரால் உங்களுக்கு ஒரு 20 டேஸ் கிட்ட போயிடுது. பேலன்ஸ் 40 டேஸ். இந்த 40 டேஸில் ஆஃப்டர் பிப்ரவரி 12 ஐ திங்க் 20 வரைக்கும் நினைக்கிறேன், அது வரைக்கும் ப்ராக்டிக்கல் நடக்கிறப்போ அங்கிட்டு 10 நாள். அந்த 10 நாளில் வந்து ஒரு 5 நாள் தான் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் படிப்பீங்க. ஆஃப்டர் தட் எப்படியுமே எக்ஸாம் மார்ச் 1 அப்படிங்கிறப்ப 2-3 நாளைக்கு முன்னாடியே தமிழ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்போ நம்மக்கிட்ட டைம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த 60 டேஸை நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். பிளான் பண்ணி படிக்கணும். பிளான் பண்ணாமல் படிச்சுக்கலாம்னு இருந்தோம்னா we can't do anything. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன பிளான் நான் கொடுக்குறேன். ஸோ ஜனவரி 1 ஸோ அந்த பிளானை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் வந்து டெய்லி ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஐ திங்க் குவார்டர்லிக்கு அப்லோட் பண்ணேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் பப்ளிக் அப்லோட் பண்ணேன். இந்த வருஷம் நான் ஐ வில் ட்ரை டு அப்லோட் ஸ்டடி பிளான் எவ்ரிடே. ஸோ நான் முடிஞ்சால் வந்து அப்லோட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் ஒரே வீடியோவில் ஒரு ஸ்டடி பிளான் 2 மந்த்துக்கான ஸ்டடி பிளான் 60 டேஸில் எப்படி நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப இல்லாட்டியும் ஓரளவுக்கு நல்ல மார்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11th 12th 500+ ஆர் 550+, ஈவன் தோ 10th and 9th வந்து உங்களுக்கு ஒரு 400+ ஆர் 450+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ரிப்பரேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அது மெயினாக பேச வந்தது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஹாஃப் எக்ஸாமில் எந்த அளவுக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுது, ஸோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் நான் நல்லா எழுதுறேன், எனக்கு மேக்ஸ் தான் கஷ்டமாக இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும்னா மேக்ஸுக்கு கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். மேக்ஸ் எனக்கு வந்து ஓரளவுக்கு மார்க் ஒரு 100க்கு ஒரு 70 மார்க் அந்த மாதிரி வந்தால் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆஃப்டர் ஹாலிடே படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு பாஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ளீஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதை ஒமிட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள், பட் எண்ட் ஆஃப் த டே அட்லீஸ்ட் ஒரு பெர் டே 2 hours ஆகுது அந்த டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஓகே, நான் இதைத்தான் சொல்ல வந்தேன். நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஹாஃப் இயர்லி டேயில், ஆஃப்டர் ஹாஃப் இயர்லி என்னென்ன நம்ம பண்ண போகிறோம், ஸோ அதை சொல்கிறதுக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு வீடியோ தான் இது. ஸோ அப்கமிங் டேஸில் நான் ப்ரீஃபாக ஒவ்வொரு ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். நான் ஒரு போலிங் வச்சிருந்தேன், நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணவா, ரிவிஷன் எக்ஸாமுக்கு இல்லை ஸ்டடி பிளானா இல்லை ப்ரிப்பரேஷன் டிப்ஸானு. ஸோ ஐ திங்க் 75% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டீங்க. ஸோ ஓகே, நான் ஜனவரியிலேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணுறேன். அதை நல்லபடியாக படிங்க. இனிமேல் நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.